எல்லா இடத்துலையும் வாலாட்டினா வேலு இப்போ நம்ம தெருவுக்கு வந்து வாலாட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேல் காமெடி. அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் உலகில் உள்ள பல நாடுகள்கிட்ட வாலாட்டிட்டு இப்போ கடைசியாக இந்தியாவிட்ட வந்து அவர் வாலாட்டி இருக்கிறார். முதல் கட்டமாக ஒரு 100 பேரை வந்து டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு. எப்படி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, விமானத்தை வந்து அதிகாரிகள் திறந்து பார்க்கும்போது எல்லாருமே சாக்கு மூட்டைகள் மாதிரி கடந்திருக்கிறாங்க. அப்படின்னு அமெரிக்கர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவதற்கு வந்து கியூல வந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. Modi will solve the problem of Taiwan and Ukraine and he is a world leader. சில ஏஜென்ட்ஸ்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லீகலாக வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. 30 லட்ச ரூபாயிலிருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பணமும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 மலைகளை வந்து நாங்கள் கடந்து சென்றோம் அப்படிங்கிறது. பல மணி நேரம் வந்து போட்டில் வந்து நாங்கள் வந்து பயணம் மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்தே வந்து போனோம். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்படி சட்டவிரோதமாக எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டரே வந்து குஜராத்தில் நடப்பதாக ஒரு செய்திகள்லாம் வெளியாச்சு. அமெரிக்காவினுடைய இந்த பார்டர் செக்யூரிட்டி பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு வீடியோ வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. இந்தியர்களை வந்து அவங்க கைகாலெலாம் கட்டப்பட்ட நிலையில் அவங்க விமானத்தில் ஏறுவது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து அவங்க கேப்ஷன் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் இல்லீகலாக உள்ளே வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வார்த்தையும், ஏலியன்ஸ், இந்தியன் ஏலியன்ஸ். இது ஒரு பெரிய சர்ச்சையான நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவ்வளோ மோசமாக இந்தியர்கள் நடத்தப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இப்போ புதுசாக நடக்கிறது கிடையாது, தொடர்ச்சியாக வந்து இப்படி வந்து அங்கே இருப்பவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் இப்படி கைகள் கட்டப்பட்ட நிலையில் வந்தவங்களை கூட அவங்க கழிவறை போகணும், சாப்பிடணும் அப்படிங்கிற நேரத்தில் அவங்கள வந்து விலங்குகளை அவிழ்த்து விட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு விசித்திரமான. இந்த அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அவர்களை வந்து நாங்கள் வந்து முகாம்களில் அடைப்போம், தடுப்பு முகாம்களில் அடைப்போம், அவங்கள வந்து கப்பலில் ஏற்றி வங்கக்கடலில் தள்ளுவோம் அப்படிலாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி யாருக்கு அது நடந்திருக்கு? இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ. எல்லா இடத்துலையும் வாலாட்டினா வேலு இப்போ நம்ம தெருவுக்கு வந்து வாலாட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேல் காமெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் உலகில் உள்ள பல நாடுகள்கிட்ட வாலாட்டிட்டு இப்போ கடைசியாக இந்தியாவிட்ட வந்து அவர் வாலாட்டி இருக்கிறார். அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக ஒரு 100 பேரை வந்து டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு. எப்படி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, விமானத்தை வந்து அதிகாரிகள் திறந்து பார்க்கும்போது எல்லாருமே சாக்கு மூட்டைகள் மாதிரி கடந்திருக்கிறாங்க. அப்படியே கைகள் கட்டப்பட்டு பல மணி நேரம் வந்து அமெரிக்காவிலிருந்து விமானத்தில் அடைத்து வைக்கப்பட்டு இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இந்த காட்சிகளை பார்த்து அதிகாரிகள் வந்து அதிர்ந்து போயிட்டாங்க. இது வந்து நாட்டையே வந்து உலுக்கியிருக்கு, நாடாளுமன்றத்தில் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதனுடைய முழுமையான விவரங்களை நாம் வந்து பார்க்கலாம். அமெரிக்கா ஒரு பெரிய பணக்கார நாடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து வேலை தேடி செல்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். பிரதமர் நரேந்திர மோடி வந்து பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து உயர்ந்துடும், ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு சொன்னதை நாம் வந்து பார்க்க முடியுது. பெட்ரோல் ரேட்டை வந்து நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அமெரிக்கர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவதற்கு வந்து கியூவில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படிலாம் சொன்னார். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இந்தியர்களை வந்து விலங்குகள் மாதிரி வந்து கட்டி வந்து கொண்டு வந்து இங்கே வந்து போட்டிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு இல்லை, உரிய வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். சரி, இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு குடியேறக்கூடிய இந்த இந்தியர்கள் அப்படிங்கிறவங்களாம் சாதாரணமான ஆட்கள் அப்படின்னா கிடையாது. சாதாரணமான வட இந்தியர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நம்ம சென்னை மாதிரியான நகரங்களில் வந்து அவங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அமெரிக்காவுக்கு போவவர்கள்லாம் யார் அப்படின்னா, நன்கு படித்தவர்கள், ஓரளவுக்கு பணக்காரர்கள் தான். பட் அவங்களால வந்து லீகலாக உள்ளே போக முடியல அப்படிங்கிறதுனால இல்லீகலாக போயிருக்கிறாங்க. சில ஏஜென்ட்ஸ்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லீகலாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. லீகலாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதற்காக வந்து 30 லட்ச ரூபாயிலிருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பணமும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த அவ்வளோ பணத்தை கொடுக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்தியாவில் வந்து இருந்து தொழில் பண்ணாமல் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்படின்னா இப்போ இந்தியாவின் நிலை என்ன அப்படிங்கிறத நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவங்க ஒருத்தர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 18 மலைகளை வந்து நாங்கள் கடந்து சென்றோம் அப்படிங்கிறார். பல மணி நேரம் வந்து போட்டில் வந்து நாங்கள் வந்து பயணம் மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்தே வந்து போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களாம் எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கத்தாரில் இருந்து அப்படியே தென் அமெரிக்க நாடுகளுக்கு போய், தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து அப்படியே மெக்சிகோவுக்கு போய், மெக்சிகோவும் ஒரு தென் அமெரிக்க நாடு, அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, மெக்சிகோவிலேருந்து அப்படியே வந்து அமெரிக்காவுக்கு வந்து அவங்க சட்டவிரோதமாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்படி சட்டவிரோதமாக எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டரே வந்து குஜராத்தில் நடப்பதாக ஒரு செய்திகள்லாம் வெளியாச்சு. இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர் கொஞ்சம் வசதி படைத்தவங்க வந்து அமெரிக்காவுக்குள்ளே போவதற்கு அப்படிங்கிறதுனால இவ்வளோ இல்லீகலான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இதில் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இல்லீகலாக போகிறாங்க சரி, இப்போ அவங்கள அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நார்மலாக வந்து திருப்பி அனுப்பிச்சிடலாம். அந்த நோக்கம் அப்படிங்கிறது அவர்களை வெளியேற்றுவதாக இருக்கணும். ஆனால் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு வந்து எவ்வளவு வன்மம் அப்படின்னு பாருங்கள். உலகத்தில் உள்ள பிற பகுதி மக்கள் மீது எவ்வளோ ஒரு வன்மம் இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி விலங்குகளை போல் கட்டி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. அமெரிக்காவினுடைய இந்த பார்டர் செக்யூரிட்டி பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு வீடியோவை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களை வந்து அவங்க கைகாலெலாம் கட்டப்பட்ட நிலையில் அவங்க விமானத்தில் ஏறுவது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து அவங்க கேப்ஷன் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் இல்லீகலாக உள்ளே வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வார்த்தையும், ஏலியன்ஸ் இந்தியன் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான வார்த்தைகளை குறிப்பிட்டு ஒரு அநாகரிகமான முறையில் அப்படி இந்தியர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக குறிப்பிட்டு வெளிப்படையாகவே அமெரிக்க நிர்வாகம் நடந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ வெளியாவதற்கு முன்னால் ஒரு புகைப்படம் வெளியாச்சு. இந்தியர்கள்லாம் வந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில் அழைத்து வரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் வெளியாச்சு. உடனே வந்து ஒன்றிய அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த புகைப்படத்தை வந்து செக் பண்ணுறாங்க. ஒன்றிய அரசினுடைய செய்திகள் சரிபார்ப்பு குழு வந்து செக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கௌதமாலா நாட்டில் அந்த நாட்டு கைதிகள் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ, இவங்களாம் இந்தியர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள தேசிய ஊடகங்கள்லாம் ஆமாம் இந்தியர்கள்லாம் அப்படி அவமரியாதையாக நடத்தப்படவில்லை, இது வந்து ஃபேக்கான ஒரு புகைப்படம் அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்தியர்களும் அப்படி தான் அங்கே வந்து நடத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். இந்தியர்கள் மட்டும்தான் இப்படி நடத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அண்டை நாடு தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களே அப்படி தான் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. கொலம்பியா அப்படிங்கிற அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களும் அப்படி தான் நடத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த நாட்டினுடைய அதிபர் அவர் எப்படி இதுக்கு ரியாக்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கைகால்கள் கட்டப்பட்டு அநாகரிகமான முறையில் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்களும் நீங்கள் விமானத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்க விமானத்தை தரையிறங்க விட மாட்டோம், அமெரிக்க விமானத்தை திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னவொன்னே உடனே ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறாரு, கொலம்பியா நாட்டுக்கு மீதான வரிகளை வந்து இம்போர்ட்ஸு இறக்குமதி வரியை அதிகரிப்போன்னு ஒரு மிரட்டல் விடுறாரு. அதற்கு அவரும் வந்து பதிலடி கொடுக்குறார். கடைசியாக பார்க்கும்போது கொலம்பியா அதிபர் சொல்கிறாரு, நாங்களே விமானத்தை அனுப்புகிறோம், நீங்கள் வந்து அவங்கள எங்கள் விமானத்தில் நீங்கள் வந்து அனுப்புங்க, நாங்கள் மரியாதையாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொலம்பியா வந்து அமெரிக்காவுக்கு விமானத்தை அனுப்பியதை நாம் பார்க்க முடியுது. இப்போ இந்தியர்களை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 18,000 பேர் அங்கே இருப்பதாக சொல்லப்படுது. பல கட்டங்களாக அவங்க வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையான நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவ்வளோ மோசமாக இந்தியர்கள் நடத்தப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இப்போ புதுசாக நடக்கிறது கிடையாது, தொடர்ச்சியாக வந்து இப்படி வந்து அங்கே இருப்பவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் இப்படி கைகள் கட்டப்பட்ட நிலையில் வந்தவங்கள கூட அவங்க கழிவறைக்கு போகணும் சாப்பிடணும் அப்படிங்கிற நேரத்தில் அவங்கள வந்து விலங்குகளை அவிழ்த்து விட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு விசித்திரமான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அமெரிக்காவை மிக கடுமையான முறையில் இதுவரைக்கும் கண்டிக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா அதே போல் இந்த ட்ரம்ப்பு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் இவர்களுடைய சொந்த நாடா அமெரிக்கா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இவங்களே வந்தேரிகள் தான், வெள்ளையர்களே அங்கே வந்தேரிகள் தான். அமெரிக்கா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரெட் இந்தியன்ஸ் செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அமெரிக்காவினுடைய பூர்வ குடிமக்கள். அந்த பூர்வ குடிமக்களை மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்து ஐரோப்பிய வெள்ளையர்கள் அங்கே படையெடுத்துகிட்டு போய் மிகப்பெரிய அளவில் அவங்களை அழித்து ஒழித்து அவங்க நிலங்களை எல்லாம் கைப்பற்றி அவங்கள வந்து அடிமைகளாக்கி அங்கே போய் அந்த நிலங்களில் வேலை செய்வதற்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பர்களை அடிமைகளாக விலைக்கு வாங்கி அவங்கள கப்பலை ஏற்றி அவங்கள எப்படி கப்பலில் ஏற்றி கைகால்கள்லாம் கட்டப்பட்டு கருப்பர்கள் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டார்களோ அதே போல் தான் இப்போ வந்து அங்கே சட்டவிரோதமாக குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்களை ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேற்றியிருக்கு. இப்போ அந்த அமெரிக்காவுடைய பூர்வீக குடிமக்கள் அப்படிங்கிறவங்க ரெட் இந்தியன் செவ்விந்தியர்கள் தான், அவங்க வந்து அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய நிலங்கள் வந்து பிடுங்கப்பட்டிருக்கு. அவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களை அடித்து விரட்டு மெக்சிகோ அப்படிங்கிற நாடே வந்து அமெரிக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட செவ்விந்தியர்களால் உருவான ஒரு நாடு தான். அப்போ மெக்சிகோவுக்கு விரட்டி அடிச்சுட்டு கடைசியில் அந்த மெக்சிகோவில் அமெரிக்கா வெள்ளையர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய சோற்றை எழுப்பி அவங்க வந்து யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்து அவர்களாம் அந்நியர்கள், அவங்களாம் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளையர்கள் ஐரோப்பிய வெள்ளையர்கள் ட்ரம்ப் உள்ளிட்ட ட்ரம்ப்பினுடைய மூதாதையர்கள் இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்களே வந்தேரிகள் தான். அங்கே இருக்க ஒரு நாட்டை அநியாயமான முறையில் பெரிய படுகொலை செய்து அதை கைப்பற்றி வைத்திருக்கிறாங்க. இது மட்டுமா, ஆஸ்திரேலியாவில் அப்படி தான், ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாடு அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளோட நாடு, அந்த நாட்டை வெள்ளையர்கள் அப்படி தான்
ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அதே போல் நியூசிலாந்து அப்படிங்கிற நாட்டை அப்படி தான் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்தாங்க, அவங்கள நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டோம். ஆனால் இன்னும் பல நாடுகளை வந்து அவங்க ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு இன்னும் வெளியேறாமல் இருக்கிறாங்க. யாராவது வந்து வேலை வாய்ப்பு தேடி யாராவது வருபவர்களை அவங்க எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க முடியுது. சரி, இப்போ டொனால்டு ட்ரம்ப் எவ்வளவு மோசமானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதுனால, மிக மோசமான முறையில் திருப்பி அனுப்பப்பட்டதுனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் அமித்ஷா, அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை அவர் என்ன சொன்னார்? நம்ம பார்க்கும்போது தான் ட்ரம்ப்புக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அவர்களை வந்து நாங்கள் வந்து முகாம்களில் அடைப்போம், தடுப்பு முகாம்களில் அடைப்போம், அவங்கள வந்து கப்பலில் ஏற்றி வங்கக்கடலில் தள்ளுவோம் அப்படிலாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி யாருக்கு அது நடந்திருக்கு? இந்தியர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இங்கே திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள்லாம் அமெரிக்காவில் தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டு 10 நாட்களுக்கு மேலே வைக்கப்பட்டு மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டு தான் இங்கே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பிழைப்பு தேடி வர்றவங்களை வந்து அநாகரிகமாக நடத்தணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்க, அவர்களை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படும், அவர்கள் மனது எவ்வளோ தூரம் புண்படும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ தடுப்பு முகாம்களை அடைக்கிறத கொடுமையை வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவங்கள்ட்ட கேட்டாவே நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். எனவே உலகத்தில் உள்ள பல நாடுகள், பல வளர்ந்த நாடுகள்லாம் கூட அகதிகள் விஷயத்தில் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியுது. எனவே அகதிகளாக பிழைப்பு தேடி வருபவர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட நாம் வந்து கனிவோடு நடந்துக்கணும், மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கு.